கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்திலிருந்து நம்ம 2 முறையாக இந்த வார்த்தையை அந்த தலைப்பில் நம்ம போதித்து வந்திருக்கிறோம். தொடர் போதனையாக ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படுற தலைவில் நாம் போதித்து வருகிறோம். முதல் வாரம் நாம் பார்த்தோம், அண்ணால் எப்படி ஜெபித்தாங்கன்னா, அந்த 16 ஆண்டு தலைமுறையாக 16 தலைமுறையாக அந்த சாபத்தை கர்த்தர் என்ன பண்ணார், மாற்றினார். எப்படி மாற்றினார் சொல்லி பார்க்கும்போது வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபித்தார்கள், விசுவாசத்தோடு கூட என்ன பண்ணார்கள், ஜெபித்தார்கள். மூன்றாவது அவங்க எப்படி ஜெபிக்கிறாங்கன்னா, பாவம் அறிக்கை பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்கிறான். ஏன்னு பார்க்கும்போது நம்ம விசுவாசத்தோடு ஜெபிப்பது நல்லது தான். அடுத்து நம்ம பார்க்கும்போது விசுவாசத்தோடு ஜெபிப்பது நல்லதான். நம்ம விசுவாசத்தோடு கூட நம்ம ஜெபித்தாலும் அடுத்து நம்ம ஜெபிக்கும்போது ஒரு பாவம் நமக்குள்ளே இருந்ததுன்னா அந்த பாவம் என்ன பண்ணாது, நமக்கு கேட்கப்படாது. ஏன்னு சொல்லி நான் பார்க்குறோம், ஏசாயா 59வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை நான் பார்க்கும்போது, நமக்குள்ளாக பாவங்கள் இருக்கும்போது தேவனுக்கும் நமக்கும் ஒரு உருவாடல் என்ன பண்ணுவதில்லை, கிடைப்பதில்லை. கர்த்தர் அந்த பாவத்தை என்ன பண்ணுறாரு, அவர் மன்னித்து நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை என்ன பண்ணுறாரு, அவர் பதில் கொடுக்குற தேவனாக அவர் என்ன பண்ணுகிறார், காணப்படுகிறார். என்னன்னு பார்க்கும்போது அவர் நம்மளுக்கு ஜெபத்திற்கு பதில் கொடுக்காத காரணம் என்னன்னா, நம்முடைய பாவங்களும் நம்முடைய ரத்த சிந்தின கைகளை என்ன பண்ணுது, தடையாக இருக்குது. அடுத்து அப்போ அண்ணாளுடைய ஜெபத்திற்கு அவர் பதிலை கொடுக்குறார். சேனைகளின் கர்த்தாவே சொல்லி ஜெபிக்கிறாங்க. கடந்த வாரம் சொல்லியிருந்தேன், அந்த சேனையினுடைய அந்த விளக்கத்தை உங்களை என்ன பண்ணியிருந்தான்னு கொடுத்துருந்தேன். அப்போ அந்த வார்த்தையை அவங்க சொல்கிறாங்கன்னா, அவங்க பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்திருப்பார்கள். பாவம் செய்திருந்தாலும் பாவத்தை ஒப்பு கொடுத்து அவர் என்ன பண்ணாங்க, ஜெபித்தாங்க. அதே போல் நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்கிறவர்களாக நான் என்ன பண்ணோம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்ம ஜெபத்தை என்ன பண்ணுறாரு, பதிலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். முதல்ல சொல்லியிருந்தேன், வாக்குத்தத்தத்தை வைத்து நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்கணும். ரெண்டாவது நம்முடைய ஜெபம் எடுக்கணும்னா விசுவாசத்தோடு கூட என்ன பண்ணோம், ஜெபிக்கணும். மூன்றாவது பாவ அறிக்கை செய்து என்ன பண்ணோம், ஜெபிக்கணும். அவங்க அப்படி தான் என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க. இதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் நம்ம வாசிக்கலாம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், என் விண்ணப்பத்தின்படி எனக்கு அவர் என்ன பண்ணார், கட்டளையிட்டா சொல்லி நம்ம என்ன பண்ணுகிறோம், அந்த வார்த்தை அந்த ஜெபத்தை நான் என்ன பண்ணுறோம், கேட்குறோம். அப்போ அவங்க அண்ணாள் இடத்துல அண்ணாள் தேவசமம் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே அவங்க கேட்டு ஜெபிக்கிறாங்க. என்ன கேட்டேன்னா, நீங்கள் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தா இதை நான் உமக்கே கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, கேட்டு ஜெபிக்கிறாங்க. ஒரு விசுவாசத்தோடு கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை கேட்டு பெற்றுக்கொண்டாங்க. அவன் சொல்லியிருக்கலாம், நீங்கள் ஏதான ஒரு குழந்தைய கொடுங்கன்னு சொல்லி கேட்டுடலாம். அவன் என்ன சொல்லி கேட்கறனா, நீங்கள் எனக்கு ஆண் குழந்தைய கொடுத்தா அந்த ஆண் குழந்தை நான் என்ன பண்ணுறேன், உமக்காக கொடுக்குறேன்னு சொல்கிறான். ஏன் இந்த ஆண் குழந்தைய அவன் கேட்குறான்னா, இந்த குழந்தைய உமக்காக கொடுத்து இந்த தேவாலயத்தில் உங்களுடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கும்படியாக அந்த காரியத்தை அவன் என்ன பண்ணுறாங்க, செய்கிறான். எவ்வளோ அருமையான அந்த வார்த்தை பாருங்கள். இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்டு என் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிட்டா. இந்த வேலையில் நம்ம விண்ணப்பத்தின்படி அவர் கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். நண்பு ஜனங்களே, இந்த தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டுகிற உங்களுக்கு இந்த வேலையில் நான் பேசுகிற காரணம்னா, ஜனங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு பதில் கொடுக்க மாட்டாங்க. உங்களோட சொந்த பந்தங்கள் உங்களோட வார்த்தைக்கு பதில் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் தேவ சன்னிதானத்தில் ஜெபிக்கும் போது தேவ சன்னிதானத்திலிருந்து உங்களுக்கு கட்டளை புறப்பட்டு வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தேவன் பதிலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது சங்கீதத்தில் சொல்லுகிறான், என்ன விசுவாசத்தை ஜெபிக்கிறான் பாருங்க, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். அந்த ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களோட ஜெபத்தில் அவர் பதிலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பாருங்க, அவள் பேரை என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய பேரை இவங்க என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. யாரும் பயன்படுத்தலை, இவங்க பயன்படுத்துகிறாங்க. விசுவாசத்தோடு கூட நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்மளை என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்து நாம் தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். இந்த மூன்றாவது நம்ம எப்படி ஜெபினா, பாவ அறிக்கை செய்து நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். 2 பேர் தேவாலயத்தில் ஜெபிக்க போகிறான். ஒருவன் பார்க்கும்போது பரிசேயன் பார்க்கும்போது என்ன பண்ணுறேன்னா, நான் தசமாக கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், வாரத்தில் 2 முறை நான் ஜெபிக்க சொல்ல பெருமையோடு கூட ஜெபம் பண்ணுறான். ஆனால் ஆயக்காரன் வரும்போது தன் பாவத்தை அவன் என்ன பண்ண மன்னித்து தன்னுடைய மார்பில் அடித்து கொண்டு, ஆண்டவரே பாவியாக என் மேலே மனம் இருங்க சொல்லி அவன் பாவத்தை அவன் ஒப்பு கொடுக்கும்போது தேவனுக்கு கர்த்தர் ஜெபத்திற்கு அவர் பதிலை கொடுக்குறார். நீங்கள் அநேக நாளாக ஜெபம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ரட்சிக்கப்பட்டு 30 வருஷமாக இருப்போம், 50 வருஷமாக இருப்போம், 10 வருஷமாக இருப்போம், 5 வருஷமாக இருப்போம், சபைக்கு போவோம், ஆராதனை பண்ணுவீர்கள், காணிக்கை கொடுப்பீர்கள், தசமாக கொடுப்பீர்கள், பிறகு உதவி செய்வீர்கள். ஆனால் அவனோட ஜெபம் என்ன பண்ணல, கேட்கப்படலை. ஏன் ஜெபம் கேட்கப்படனா, நம்முடைய பாவம் அதுக்கு என்னவா இருக்குதுன்னா தடையாக இருக்கிறது. இதனால் அந்த பாவத்தை நம்ம என்ன பண்ண மன்னிக்கணும். வேதம் சொல்வது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் பாவிகளை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். அதனால் நீங்கள் பாவத்தை என்ன பண்ணணும், விலகும் போது தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். மோசேயை குறித்து நாம் பார்க்குறோம். மோசே எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கிறோம். மோசே
தான் பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை அந்த பாவமான அந்த வாழ்க்கையை வெறுக்கிறான். 40 வருஷம் அரண்மனை வாரம், நல்லா கவனிக்கணும். 40 வருஷம் ராஜ சாப்பாடு, 40 வருஷம் உடுத்தின உடை ராஜ உடை, படுத்தின படுக்கை ராஜ படுக்கை. அவனு சந்தோஷமா 40 ஆண்டுகள் வாழ்கிறான். ஆனால் தேவனுக்காக அந்த பாவமான காரியத்தை என்ன பண்ணுறான், வெறுக்கிறான். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்காக எதனா ஒரு காரியத்தை என்ன பண்ண வெறுக்கணும், உடைய பாவங்களை வெறுக்கணும். தேவனுக்கு விரோதமாக நீங்கள் செய்கிற எல்லா பாவங்களை நம்ம வெறுக்கும் போது அண்ணால் அப்படி வெறுத்து அவங்க ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் அவனை ஜெபத்துக்கு பதிலை கொடுக்குறார். அதே போல் நீங்கள் வெறுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு பதிலை அவர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கும் போது, அப்போது அவள் புருஷனாக எல்கானான் அவளை நோக்கி, நீ இஷ்டப்பட செய்து அவளை பால் மறுக்க பண்ண மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவராக என்றார். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவராக. எந்த வார்த்தையை நிறைவேற்றுவார்? ஆல்ரெடி குழந்தை பிறந்துட்டான், சாமுவேல் பிறந்துட்டான். அப்போ கர்த்தர் நிறைவேற்றுற வார்த்தைனா அந்த வார்த்தையை நிறைவேற்றிட்டார். அப்போ இன்னொரு வார்த்தையை நிறைவேற்ற போறேன்னா என்ன வார்த்தையை சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்கும்போது சில வருஷம் நம்ம தியானிக்கும் போது என்ன பண்ணலாம் நமக்கு புரியும். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பொருத்தனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பொருத்தனை அவங்க என்ன பண்ணணும், நிறைவேற்றணும். பாருங்க, என்னாகுமோ புஸ்தகத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். என்னாகுமோ 30ஆவது அதிகாரம் 8ஆம் வசனம் எப்படியாக நாம் சொல்லப்படுகிறது, அவளுடைய புருஷன் அதை கேட்கிற நாளில் அவன் வேண்டாம் என்று தடுத்து அவள் செய்த பொருத்தனையும் அவள் தன் ஆத்துமா நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்ட நிபந்தனையும் சொல்லாதபடிக்கு செய்தானால் அப்போது கர்த்தர் அவளுக்கு மன்னிப்பா. இந்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. இப்போ அவங்க மனைவியை பொருத்தனை பண்ணிட்டான். எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுனா இந்த குழந்தைய தேவ சமூகத்தில் எடுத்து போய் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன்னு. குழந்தை பிறந்துச்சு, அந்த பொருத்தனையை கணவன் வேணான்னு சொல்லிட்டா கர்த்தர் அந்த பொருத்தனையை என்ன பண்ணுறாரா, மன்னிக்கிறாராம். அதே போல் பாருங்கள், இதே போல் நம்முடைய பாவங்கள் ஏதாவது செய்திருப்போம்னா தேவனாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவர் மன்னிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அப்போ இந்த வேலையில் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பொருத்தனை அவர் என்ன பண்ணா, ஏற்றுக்கொண்டான். சில நேரம் நம்ம குடும்பத்தின் வாழ்க்கையில் மனைவி ஒரு படி விசுவாசத்தின் படி எடுத்து வச்சாங்கன்னா கணவன் இன்னொரு படி என்ன பண்ண எடுத்து வைக்கணும். அப்படிதான் குடும்பம் நல்லா இருக்கும். கணவன் ஒரு படி எடுத்து வைக்கும் போது, விசுவாச படிகள் எடுத்து வைக்கும் போது மனைவியும் கூட சேர்ந்து ஒரு படி என்ன பண்ண எடுத்து வைக்கணும். கணவன் எடுத்து வைக்கும் போது அவங்க காலை பிடிச்சி என்ன பண்ணணும், நம்ம இருக்கக்கூடாது. மறுபடியும் மனைவி ஒரு விசுவாச படியில் எடுக்கும்போது அவங்க காலை பிடிச்சி என்ன பண்ண இருக்கக்கூடாது. ஒரு புரிந்து கொண்டு நாம் முன்னேறி செல்லும் போது அண்ணாளுடைய வாழ்க்கையில் வைத்திருந்த தேவ தரிசனத்தை நிறைவேற்றினது போல உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவ தரிசனத்தை வைத்திருக்கிறாரோ தேவனாக கர்த்தர் நிச்சயமாக அதை என்ன பண்ணுறாரு, நிறைவேற்ற ஒரு வல்லவராக இருக்கிறார். அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணோம், புரிந்து கொள்கிற பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். பாருங்க, குழந்தை பிறந்துச்சு. அப்போ கர்த்தர் என்ன காரியத்தை அவர் என்ன பண்ண போறாரு, நிறைவேற்ற போறாரு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். என்னாகுமோ 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஆசாரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்கதாக 30 வயதுக்கு முதல் 50 வயதிற்கு உள்ள எல்லாரையும் எண்ணி தொகையிடுவாங்க என்று சொல்லி என்ன பண்ணுறா நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ என்னன்னா, ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் ஒரு வயதை தேவன் கொடுத்துருந்தார். என்ன வயதுனா 30 வயசுக்கு மேலே தான் என்ன பண்ணோம், ஊழியம் செய்யணும். ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தை நிறைவேற்றுவா சொல்லி முதல் அற்புதம் அவங்க வாழ்க்கையில் என்ன செய்யணும்னா, ஏலி சின்ன வயசுல சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவன் என்ன பண்ணனா, மகா பரிசு ஸ்தலத்துக்குள்ள என்ன பண்ணா போயிட்டான். 30 வயசுக்கு மேலே தான் போனோம். அங்கெல்லாம் யார் போனதா, மோசே போயிருப்பாரு, சாமுவேல் போயிருப்பாரு, ஏலி போயிருப்பாரு. இன்னும் ஆசாரியன் பிரதான ஆசாரியெல்லாம் அங்கே என்ன பண்ண முடியாது, போக முடியாது. மகா பிரதான ஆசாரியன் தான் அங்கே என்ன பண்ண முடியும், போக முடியும். அது தெளிவாக சொல்லிட்டு பாருங்க. இந்த என்னாகுமோ 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, 30 வயசுக்கு மேற்பட்டவர் தான் ஊழியம் செய்யணும். மகா பரிசு ஸ்தலத்துக்குள்ள என்ன பண்ணோம், போகணும். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். என்ன சம்பவம் பார்க்கும்போது, ஏலி நைட்டில் படுத்துன்னு இருக்கிற சாமுவேல் எங்கே இருக்கிறன்னா, நம்ம சபையை ஆதி சபையை நம்ம எப்படி பிரிப்போம்னா, ஸ்தலம் என்று சொல்லி நாம் பிரிப்போம், பரிசு ஸ்தலம் என்று சொல்லி பிரிப்போம், மகா பரிசுத்தம் ஸ்தலம் என்று சொல்லி என்ன பண்ணுவோம், பிரிப்போம். பாருங்க, சபைக்கு வரண்டா இருக்கும் பாருங்க, எல்லா சபைக்கும் வரண்டா இருக்கும். அந்த வரண்டா தான் என்னன்னு பார்க்கும்போது ஸ்தலம். நம்ம சபை எல்லா ஜனங்கள் உட்காருவது பரிசுத்த ஸ்தலம். ஊழியக்காரர்கள் நின்று மெசேஜ் கொடுப்பது மகா பரிசுத்த ஸ்தலம். அப்போ சாமுவேல் எங்கே இருந்தான்னா, ஸ்தலத்திலே இல்லை, மகாபரிசு ஸ்தலத்தில் இல்லை, எங்கள் ரோட்டு புறத்தில் அவன் என்ன பண்ணுறான், படுத்துன்னு இருக்கிறான். ஏலி எங்கே படுத்துனுக்கிறான்னா, மகாபரிசு ஸ்தலத்தில் உடன்படிக்கை இடத்துல அந்த திரைசீலுக்குள்ளாக ஏலி என்ன பண்ணுறாரு, படுத்துன்னு இருக்கிறான். அப்பாரு நம்ம எதனா ஒரு பாவம் செய்யும்போது, இப்போ எல்லாம் தேவ சமூகத்தில் வந்து சபைக்கு வரோம், ஒரு நாள் நிற்கிறோம், ஃபுல் ஃபீட் நிற்கிறோம், ஆராதிக்கிறோம், கர்த்தர் வார்த்தை என்ன பண்ணுறோம், பேசுகிறோம்.
பழைய ஏற்பாட்டில் நம்ம ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுட்டா நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கண்ணுக்குட்டியோ ஒரு ஆட்டுக்குட்டியோ ஏதோ ஒரு புறாக்களோ என்ன பண்ண எடுத்துன்னு வந்து அதை ஆசாரியர்களுக்கு கொடுக்கணும். அந்த ஆசாரியன் பிரதான ஆசாரியர்களை கொடுப்பான். அந்த பிரதான ஆசாரியர் எடுத்துகிட்டு வந்து மகா பரிசுத்தத்தில் அந்த ரத்தத்தை தெளித்து பாவ நிவர்த்திக்காக நம்ம என்ன பண்ணுவான் செய்வான். 30 வயசுக்கு மேற்பட்டவர்கள் பிரதான ஆசாரியன் தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்ன பண்ணோம் போனோம். அந்த அன்னாளுடைய ஜெபம், அன்னாளுடைய விசுவாசத்தின் ஜெபம், அன்னாளுடைய பாவரிக்கை ஜெபம், அன்னாளுடைய ஜெபத்தினால் 16 தலைமுறையாக இருந்த சாபத்தின் கட்டுகளை கத்த என்ன பண்ண உடைத்தாரன்னா அந்த ஏலி என்ன பண்ண முதல் தேவன் கூப்பிடும்போது சாமுவேல் குடுகுடுன்னு ஏலியான போகிறான். ஏலியான் போயிட்டு ஐயா நான் கூப்பிட்டு நான் சொல்லும்போது நான் கூப்பிடலமா சொன்னோம், போய் படுத்துக்கொண்டான். அடுத்து போய் சொல்லும்போது என்னை கூப்பிட்டு நான் சொல்லும்போது இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணான் படுத்துக்கொண்டான். 3வது முறையாக கூப்பிடும்போது அப்போ ஏலி புரிஞ்சுக்கிட்டான், பிள்ளையாண்டான தேவன் தான் அழைக்கிறான்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றேன்னா, இந்த முறை தேவன் ஒன்று அழைத்தார்னா நீ போயிட்டு என்ன பண்ணப்பா அடியன் இருக்கிறேன் சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும்போது அவன் அந்த வார்த்தையை அவன் என்ன பண்ணுறான் சொல்லுறான். அப்போ சொல்லும்போது மறுபடியும் தேவன் என்ன பண்ணாரு, சாமுவேலேன்னு சொல்லி பெயர் சொல்லி அழைத்தார். அழைத்தும் போது சொல்லுங்க அடியன் இருக்கிறான் சொல்லும்போது அந்த 3வது முறை அழைக்கும் போது முதல் முறை அழைத்தான், ரோட்லேருந்து குடுகுடுன்னு ஏலியான் என்ன பண்ணுறான் மகா பரிசுத்தத்துக்குள்ளே உள்ளே போயிட்டான். சின்ன வயசுல இருக்கும்போது அப்போ அவன் சாவலை. நல்லா கவனிக்கணும். அப்போ நம்ம பாவம் செய்யல இருந்தால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிட்டு நம்ம மறித்துட்டு இருப்போம். ஆனால் சாமுவேல் போகும்போது சாவலை. அப்போனா நான் பாவம் செய்யலை, தேவனால் அழைக்கப்பட்டுனா இருக்கிறான். 3வது முறை கூடும்போது வேத வசனம் தெளிவாக சொல்லுது, சாமுவேல் தன்னுடைய ஸ்தானத்தில் போய் என்ன பண்ணானா படுத்து கொண்டான். தன்னுடைய ஸ்தானத்தில் என்னன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போயிட்டு என்ன பண்ணிட்டான் படுத்து கொண்டான். சின்ன வயசுல அவன் என்ன பண்ணானா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நான் என்ன பண்ணிட்டான் போயிட்டான். பாருங்க, அடுத்து தொடர்ந்து ஒரு வசனத்தை நான் வாசிப்போம். முதல் அற்புத கர்த்தர் என்ன பண்ணாரு செய்தார். என்னன்னு பார்க்கும்போது திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியா இருந்தவர்களோ இனி பசியாரார்கள். மலடியா இருந்தவள் 7 பெற்றால், அநேக பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியமானா. பெண்ணினால் பெற்றாங்க, ஆனால் ஒரு பலட்சியமே எண்ணப்பட்டாள். 1 Samuel 2:5 சொல்றாரு, மலடியா இருந்தவள் 7 பெற்றாள். அப்போ அண்ணால் 7 குழந்தை பெருகல 7 வகையான ஊழியத்தை சாமுவேல் செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். என்ன 7 வகையான ஊழியத்தை சொல்லி நாம் பார்த்து இந்த வார்த்தை நாம் முடித்து அடுத்த வாரம் நாம் தியானிக்கலாம். முதல் காரியம் என்னன்னா, முதல் ஆசீர்வாதம். 16 தலைமுறையாக சாபத்தில் இருந்தான், பாவத்தின் கட்டுகள் இருக்குது, ஒதுக்கப்பட்டவனா இருக்கிறான், குடும்பத்தில் ஒதுக்கப்பட்டவனா இருக்கிறான், சபையில் ஒதுக்கப்பட்டவனா இருக்கிறான். சபையில் பலியிட வரும்போது கூட சபைக்குள்ளே வரக்கூடாது, ஒதுக்கப்படுத்தலாம் என்ன பண்ண பலியிடணும். அப்போ ஒரு கீழ் ஜாதி எண்ணப்பட்டவன், ஒரு பரதேசியாக எண்ணப்பட்டவன் 7 வகையான ஒரு அபிஷேகத்தின் ஊழியத்தை கர்த்தர் சாமுவேலுக்கு என்ன பண்றாரு கொடுத்தார். முதல் ஊழியம் என்னன்னு பண்ணா ஆசாரியன் ஊழியம். கர்த்தர் சாமுவேல் ஆசாரியனாக என்ன பண்ணாரு தெரிந்தெடுத்தார். ஆசாரிய ஊழியர்களை செய்கிறவன் மாறிட்டான். அடுத்தது ஒரு 2வது பார்க்கும்போது லேவியனாக என்ன பண்ணிட்டான் மாறிட்டான். லேவியர் ஊழியத்தை என்ன பண்ணுறான் செய்கிறான். 3வது பிரதான ஆசிரியனாக என்ன பண்ணிட்டான் மாறிட்டான். கர்த்தர் பிரதான ஆசிரியனாக என்ன பண்ணாரு தெரிந்தெடுத்தார். 4வது பார்க்கும்போது மகா பிரதான ஆசிரியனாக என்ன பண்ணிட்டான் மாறிட்டான். 5வது பார்க்கும்போது நியாயாதிபதியாக மாறிட்டான். இஸ்ரவேலை நியாயம் திருக்குதான நியாயாதிபதியாக என்ன பண்ணிட்டான் மாறிட்டான். அடுத்து பார்க்கும்போது 6வது ஒரு தீர்க்கதரிசியாக மாறிட்டான். ஜனங்களுக்காக தேவ சமூகத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு தீர்க்கதரிசியாக மாறி தீர்க்கதரிசன ஊழியங்களை என்ன பண்ணா செய்கணும் இருந்தான். 7வது பார்க்கும்போது என்னன்னு பார்க்கும்போது ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறதான கிங் மேக்கராக என்ன பண்றான் சாமுவேல் மாட்டான். ராஜாக்களை அபிஷேகம் பண்ற ஒரு அதிகாரத்தை தேவ சாமுவேல் என்ன பண்ணாரு கொடுத்தார். பாருங்க, இந்த ஒரே ஒரு ஜெபம் தான். என்ன ஜெபம் பார்க்கும்போது அன்னாள் கண்ணீரோடு தேவ சமூகத்தை என்ன பண்ண ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் போது 16 தலைமுறை சாபத்தின் கட்டுகள் என்ன பண்ணுது உடைக்கப்படுது. சாமுவேல் பிறக்கிறான், சாமுவேல் தேவ சமூகத்தில் கொடுக்குறான். 3 தலைப்பு நாம் பார்த்தோம். முதல் வார்த்தை நாம் பார்த்தோம், வாக்குத்தத்த வார்த்தையில் வைத்து நம்ம என்ன பண்ண வேண்டும் ஜெபிக்க வேண்டும். 2வது விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ண வேண்டும் ஜெபிக்க வேண்டும். 3வது நம்ம என்ன பண்ணா பாவ அறிக்கை செய்து என்ன பண்ண வேண்டும் ஜெபிக்க வேண்டும். இந்த 3 காரியங்களை இங்கே செய்யும்போது கர்த்தரோட வாழ்க்கையில் பெரிய அற்புதம் செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.